ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். தூரத்திலிருந்து அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா அபூதருல் கிஃபாரி, இதா அபூதருல் கிஃபாரி வர்றாருன்னார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அவ தஅரிஃபூனஹு, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், ஹுவ அஷ்ஹரு இந்தனா மின்ஹு இந்தக்கும், உங்கள்ட்ட அவர் பிரபலமா இருக்கிறதை விட மலக்குகளிடத்திலே அவர் பிரபலமானவர் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மலக்குகளிடத்திலேயே என்னுடைய தோழர் ஒருவர் பிரபலமா இருக்காருன்னா பிமாதா நால ஹாதிஹில் ஃபதீலா, இந்த சிறப்பு அவருக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், லிஸப்ரிஹி ஃபீ நஃப்ஸிஹி வ கஸ்ரத்தி கிராஅத்திஹி குல் ஹுவல்லாஹு அஹத், அவர் இந்த அளவுக்கு மலக்குகளிடம் மாணவர்களிடம் பிரபலம் பெற்றதற்கு இரண்டு காரணம். ஒன்னு, அறவே தற்பெருமை இல்லாத தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அவருடைய பணிவு ஒரு காரணம். இன்னொன்னு, அவர் அதிகமாக வாயில் எப்போதும் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னார்கள். மலக்குகளிடம் கூட ஒரு மனிதரை கொண்டு போய் உயர்வாய் வைத்திருக்கிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு நுழைகிறார்கள். ஒரு மனிதர் துஆ செய்து கொண்டிருக்கிறார். துஆ இப்படியே செய்கிறார், யா அல்லாஹு யா அஹது யா சமது யாலம் எலிது வலம் யூலது யாலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்னு கூப்பிட்டுட்டு குல் ஹுவல்லாஹ் சூராவை பூரா யான்னு போட்டு அவர் துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, சொன்னாங்க, ஃபகால கத் கஃபரலக் கத் கஃபரலக் கத் கஃபரலக், 3 தடவை அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை குல் ஹுவல்லாஹுடைய வார்த்தைகளை வைத்து துஆ ஓதியவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த சூராவின் சிறப்பு மாண்பு குறித்து பெருமானார் பேசியிருக்கிறார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு சஹீஹான நபிமொழி, ஒரு மனிதர் வறுமையை ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிட்டார். அதாவது தன் செல்வம் நிலைப்பதில்லை என்பதை, தான் வறுமையில இருக்கிறேன் என்பதை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன வறுமை போக்குவதற்கு வழி சொன்னார்கள். இந்த வழி என்ன தெரியுமா? இதா தகல்த பைதக ஃபஸல்லிம் அலா அஹ்லிஹி இன் கான ஃபீஹி அஹத், நீ வீட்டுக்குள்ள நுழையிறப்போ வீட்டுல யாராவது இருந்தா சலாம் சொல்லிட்டு உள்ளே நுழைந்து கொள். வ இல்லம் யகுன் ஃபஸல்லிம் அலா நஃப்ஸிக், யாருமே வீட்டுல இல்லைன்னா உனக்கு நீயே சலாம் சொல்லிக்கோ, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிக்கோ. சொல்லிட்டு வக்ரா குல் ஹுவல்லாஹ் மர்ரதன், ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிக்கொள், உன்னுடைய வறுமை நீங்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுழையும் போது வீட்டிலே சலாமும் ஒரு தடவை குல் ஹுவல்லாஹும். நடந்த சம்பவம் குறித்து அறிவிக்கிற ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபஃஅல ஃபஅதரல்லாஹு ரிஸ்கன் ஹத்தா அஃபாத அலா ஜீரானிஹி, அவர் அவ்வாறே செய்தார். எப்ப வீட்டுல நுழைஞ்சாலும் சலாம் சொல்லுவார், ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுவார். அல்லாஹ் எக்கச்சக்கமாக அவருக்கு ரிஸ்கை கொடுத்தான், அண்டை வீடுகளுக்கெல்லாம் தரக்கூடிய அளவுக்கு. அதாவது வறுமையை முறையிட்டவரை வாரி வழங்குகிற அளவுக்கு, வள்ளல் தன்மை அளவுக்கு அல்லாஹ் இந்த சூறாவிலே மாற்றிவிட்டான் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. ஒரு மனிதர் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த மனிதர் வந்தார். அவர் அத்தனை தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுற? ஃபகால இன்னி உஹிப்புஹா, நான் இந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதனால எப்பவுமே இந்த சூரா தான் ஓதுவேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹு யுத்கிலுகல் ஜன்னah, குல் ஹுவல்லாஹ்வை நீ நேசிப்பது உன்னை சொர்க்கத்திலே நுழைய வைக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.